ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு நான் ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவை பண்ணலான்னு இருக்கிறேன். பேபிமாவை கிடையாது, எங்கள் அம்மாவை பண்ண போகிறேன். எதுக்காகன்னா, மார்னிங் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவோட பழைய பாஸ்புக் ஒன்று புதுசாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. இதை போய் எதுக்கும் செக் பண்ணி பாடுறா, ஏதாவது அமௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. ஸோ அதனால நான் எடுத்துன்னு போய் என்ட்ரி போட்டேன். என்ட்ரி போட்டும் ஒன்றும் வரல, வெறும் 383 rupees தான் இருக்கு. ஆனால் இதில் பக்கத்தில் வந்து 00 ஆட் பண்ணிடுறேன். நான் ஆட் பண்ணிட்டு 3,83,000 இருக்குது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா பிராங்க் பண்ண போறேன். அது எனக்கு தான், அப்பா சொத்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வேண்டுமே எங்க அம்மாவை வெறுப்பேற்றலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வாங்க. அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா. என்ன விஷயம்? கம்மான் அம்மான் அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். விஷயம் இல்லாத அம்மா அம்மான்னு கூட மாட்டான் பையன். ஆமா, இதெல்லாம் உங்க பாஸ்புக்கு, இது அப்பாவோட பாஸ்புக்கு. மார்னிங் நான் சொல்லிட்டு போனோம்ல, அப்பா அதுல எவ்வளவு காசு இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு. உனக்குதான் எல்லாமே, உனக்குதான் சொந்தம். எவ்வளவு இருந்தாலும் உனக்குதான் சொந்தம். அதனால நான் எடுத்துக்கினேன். நாளை காலையில நீ என் கூட கிளம்பி பேங்க்குக்கு வரணும். எவ்வளவு இருக்கு அதை சொல்லு முதல்ல. ஹார்ட் அட்டாக் வராதுல்ல? வராது. உங்களெல்லாம் பெத்ததுக்கே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும். இப்ப வரப்போது இனிமேல் வராது. பெரிய மனுஷா நடந்துக்கணும், ஓகேவா? என்ன பாரு, என்ன பார்க்கலாம் பாரு, இத பாரு, 3,83,000. இங்க வை, புக்க வை இங்க முதல்ல. ஐயா வாயா, என்னங்க வாயா போயா நீங்க புக்க வை. நான் வந்து கையெழுத்து போடாத எனக்கு பேங்க் கார்டு உனக்கு குடுத்துற மாட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன், நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நீ போயமா கொண்டாடி, இல்லன்னா நான் போய் கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். கொண்டா. ஓ நோ, இந்த கதெல்லாம் வேண்டாம். கொண்டா. 3,83,000 இருக்குதுன்னா இப்ப மாத்தி பேசுது. கம்ப்ளைன்ட் பண்ணிடுவோம் போய் பேங்க்ல. அம்மா எல்லாம் இருக்குதாமா, நந்தாமா ஒரே புள்ள உனக்கு அப்படின்றது. நான் தான வெயிட் பண்ணுவேன். ஆமா, அப்புறம் என்ன? அப்ப எனக்குன்னு வேணாவா? நான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்குன்னு வேணும். காலையில என்ன சொன்ன? நல்ல வேணாங்க. சரி காலம்பர சொன்னேன். அதுல எங்க இந்த மனுஷன் வச்சுட்டு இருக்க போறாரு. ஏற்கனவே எல்லாத்தையும் வயசுட்டாரு, இதையும் வயசு. மகனே, நீ எடுத்து ஜாலியா செலவு பண்றானே கையில கிடைச்சது. சரி பாக்கலாம்னு பார்த்தா அது இருந்தது. சரி போப்பான்னு சொல்லி கொடுத்தேன். யாருக்கு அதிர்ஷ்டம்? எனக்கு தான் அதிர்ஷ்டம். உனக்கு தான் அதிர்ஷ்டம். சுக்கரத்தை அடிக்குது உனக்கு தான் வந்து வந்து. எனக்கு தான் அடிக்குது. இதெல்லாம் நடக்காது தம்பி. வேணும்னா நீ பாதி எடுத்துக்கோ, எனக்கு 2 லட்சம் கொடுத்துரு. 1 லட்சத்து சில்லறை நீ எடுத்துக்கோ. ஏன் இப்படி அநியாயம் பண்ற? நான் ஏன் ஒண்ணு வந்து அநியாயம் பண்ண போறேன்? என் புருஷன் காசு, என் புருஷனுக்கு எங்க இருந்து வந்தது? நான் சம்பாரிச்சு கொடுத்து சேர்த்து வச்சு காசு தான் அது. ஏதோ நான் சேர்த்து வச்சார்ல, சேர்த்து வச்சார். நானே இல்லன்னு சொல்லல, சேர்த்து வச்சார். நானும் உனக்கு 25,000 தரேன். 25,000 25 ரூபாய் கூடப்பா, அது போதும் எனக்கு. ஆமா, அது கூட உங்களுக்கு செலவு. பின்ன நீங்க பப்பர் முட்டை வாங்கி சாப்பிட போறியா? இல்ல, கீழே இறங்குறதுக்கு தான் என்னால முடியாது. அப்புறம் என்ன செலவு இருக்கு? கொம்பு வச்சு நான் கிடக்குறேன். அப்புறம் நான் விடு, உங்களுக்கு எதுக்கு காசு? நான் வந்து உங்க அக்கவுண்ட்ல 25,000 போட்டு விட்டுறேன் நாளைக்கு. இதை வித்ட்ரா பண்ணி. நீ பேசுற பேச்ச நீயும் முடியாது, எனக்கு தான். அதெல்லாம் முடியாது. நான் கையெழுத்து போட மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன் சார். இந்த மாதிரி என் பையன் தான் சார். இவன் இந்த மாதிரி இவன் இவ்வளவு ரூபாய் எடுத்துக்கிறானா, எனக்கு 25,000 தரானா, நீங்களே சொல்லுங்க சார். நியாயத்தை கிளீனா நீங்க சொன்ன பிறகுதான் நான் கையெழுத்த போடுவேன்னுவேன். மேனேஜர் கிட்ட டெத் சர்டிபிகேட் கொடுத்துதானே ஆகணும். அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட யாரு இருக்குது? டெத் சர்டிபிகேட் உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கா? என்கிட்ட 3 காப்பி இருக்கு. சரி வச்சுக்கோ. ஹேர்ஷிப் சர்டிபிகேட் நீ வச்சிருக்கியா? அது வேண்டாமே, அது தேவையில்ல. நாமினி நீ இருக்கிறமா? விளையாடாதம்மா, எனக்கு செலவு இருக்கு. நீ விளையாடாத தம்பி. குழந்தைக்கு செலவு பண்ணணும், படிக்க வைக்கணும் அப்படின்னா பரவாயில்ல. ஸ்கூல் ஓபன் ஆகுது, காலேஜ் ஓபன் ஆகுது, எல்லாம் ஓபன் ஆகுது. என்ன விளையாடுற? உனக்கு என்னமா செலவு இருக்குது? உன் பிள்ளை நீ படிக்க வைக்க வேண்டியது தானே, எதுக்கு என் பணத்துல வந்து கை வைக்கிறேன்? இது எங்க அப்பா பணம், உன் பணம் கிடையாது. உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எனக்கு அப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்துரும்.
என்ன இப்படி 1 லட்சம் ரூபாய் என்ன செலவு இருக்குது? என் அநியாயம் பண்ணிட்டு பேரன் பத்தியா இது? நடக்கும். நான் அதுங்க கையில கொஞ்சம் கொடுப்பேன். பிறந்த நாள்னா கொடுப்பேன். எதுக்கோ வந்துக்கு கொடுக்குற உனக்கு என்ன வந்து அதை பத்தி? அது கொடுக்கலாம். நீ கேட்கும், நீ கேளு, நான் அப்ப கொடுக்குறேன். உங்ககிட்ட அப்பா தாயே கொடுப்பான்னு பிச்சை எடுக்குவா? நான் கேக்குறேன். எப்படி பேசுது பத்தியா? காசு என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? நீ ஏமா இப்படி அலையிற பணம் அலையிற பணம் அவர்தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்கிட்ட குடுடி குடுடி உன் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு கொடுக்க மாட்டேன். குடுடி குடுடி. சரி கொடுத்து சேர்த்து எங்களுக்கு தானே சேர்த்து வச்சாரு. அப்புறம் ஆமா, அது நான் கொடுத்தா எப்படி இருக்கும்? அவரு என்கிட்ட பிடிங்க சேர்த்து வச்சுன்னு உங்களுக்கு கொடுத்துட்டு போனாரா? நான் கேக்குறேன், இப்படி பண்றீங்களப்பா என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கின்னு? எல்லாரும் எனக்கு தான், உனக்கு கிடையாது எதுவும். எல்லாம் எங்களுக்கு தான், உனக்கு கிடையாது. சரி, எனக்கு ஏதோ ஆண்டவர் கொடுத்தது கொஞ்சம் இருக்குதுன்ட்டு நானும் சரி போட்டோம், நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு நினைச்சுன்னு கிடக்குறேன். ஒன்று வச்சிருக்க. நீ உங்க அக்கௌண்ட்ல இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் தெரியும், சொல்ல மாட்டேன். நான் தான் போட்டு வந்தவனே, எனக்கு தெரியாதா? சொல்லி வச்சுக்கோ, அது கூட புடிங்கிப்பியா? அது உன் காசு எனக்கு வேணாம். இது எங்க அப்பா காசு, இதுல நீ தலையிடாத. நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடாதல. நான் கையெழுத்து பண்ண இல்ல 25,000 தரேன். வேண்டாம்ப்பா, நியாயம் பண்ணாதப்பா பெத்த தாய. இது என்ன இது? எங்க அப்பா காசு என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு இது மாதிரி பெத்த தாயை அநியாயம் பண்ணாதன்றமா நீ? உங்க அப்பாக்கு எங்க வந்தது காசு? அவரு சேர்த்து வச்சிருந்த காசு தானே இது? அப்பா இல்லப்பா, நீ போய் இதை யார்கிட்ட சொன்னீனாலும் இது யாரு? எங்க அப்பா போட்டோ. அது தெரியும். நீ இதை யாருகிட்ட சொன்னீனாலும் அவரு சேர்த்து வச்சிருக்கிறாரு தவிர்த்து அவர் உங்ககிட்ட இருந்து வாங்கினாரா இல்ல யார்கிட்ட இருந்து வாங்கினாருன்றதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். அவரு அக்கௌண்ட்ல இருக்குது, அவரு பணம். நீங்க என்னென்ன அநியாயம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுங்க. ஏமா அப்படி பேயா அலையிற? முதல்ல அலைய வேண்டிய நேரத்துல அலையிலப்பா. அப்பெல்லாம் இஷ்டத்துக்கு இது பண்ணி என்ன வந்து இது பண்ணின்னு கிடந்தாரு. குடு 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 சொத்தல்ல சேர்த்து வச்சுக்கிறாரு. நான் செலவு பண்ணுறேன். அவர் எதுவும் அனாவசிய செலவு பண்ண மாட்டாரு. சரி ஏதோ ஒண்ணு சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னு தான் கொடுத்தேன். ஆடு டான்ஸ் ஆடு, எனக்கு பணம் பாஸ்புக் எல்லாம் உங்க கையில இருக்குது பாரு. அதுக்காக டான்ஸ் ஆடுவா ராணி டான்ஸ். அதுக்காக டான்ஸ் ஆடுவா ராணி டான்ஸ் ஆடுவா. கொண்டாந்து எனக்கு என்ன ஒரு ஆட்டோ பிடிச்சா எடுத்து போய் பாஸ்புக்கை காமிச்சா அவன் என்ன மீறி உன்னை வந்து எவன் பிக்கப் பண்றான் ஆட்டோக்காரன்? நம்ம வாசல்லே தான் 4 ஆட்டோ நிக்குது. என்ன மீறி எப்படி வந்து உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க? பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் பயந்து கிடக்கிறேன். இல்லன்னா அவளுங்களை கூப்பிட்டா அவளுங்க வராளுங்க. அவன் வந்து ஆளுங்க பிடிங்கின்னு போவோம். என்னமோ விட்டு போயிடுற மாதிரி. உனக்கு எதுக்கு நீ கேட்டது இல்ல ராஜி? உனக்கு என்னமா செலவு இருக்குது அப்படின்னு அது கேட்கும். உனக்கு என்ன செலவுக்கு எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துருமா, எனக்கே கொடுத்துருமான்னு கூட கேட்கும் அது. ஓகே, நாளைக்கு பெருமா காலையில சீக்கிரம் வந்துடும். எதுக்குமா இப்ப நீலி கண்ணீர் வச்சு நான் காத்து மழை வெயில் பனின்னு எதுவும் பார்க்காம காலங்காலம் 7:30க்கெல்லாம் கிளம்பிடுவேன். சோத்தாக்கி வச்சுட்டு சாப்பாடை கட்டி வச்சுட்டு 7:30க்கெல்லாம் உளுந்து அடிச்சுன்னு ஓடிடுவேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சேன். இது எங்க அப்பா காசு, எங்க அப்பா சொத்து, எனக்கு தான். மகேஷ் என்னம்மா அப்படி அநியாயம் பண்ற? மகேஷ் எனக்கு 1 லட்சம் ரூபாய் நான் கொடுடா. 1 லட்சம் நான் பணத்தை பார்த்து பாஸ்புக் நான் டெய்லி மரியாதையா டெய்லி அம்மாக்கு எடுத்து இப்படி காமிச்சிட்டு உள்ள வச்சிரு. மரியாதையா டெய்லி அம்மாக்கு எடுத்து இப்படி காமிச்சிட்டு உள்ள வச்சிரு. சரியா? திருப்பால அடிப்பேன். அத சொல்லு, முதல்ல அத சொல்லு. உள்ள எடுத்து காட்டுறதுக்கு சரி 1 லட்சம் ரூபாய் வருவாரு. தடுப்பு புடுக்கிட்டு வந்து பீரோ தரப்பேர தூக்கி நுந்திக்கின்னு ஒரே ஓட்டம் ஓடிடுவான். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சரி, என் பீரோல வச்சுக்கிறேன் நானு. உன் பீரோல பாரு, இதுவே இல்ல, லாக்கே இல்ல. யாரெல்லாம் திறந்து எடுக்கலாம். யார் எடுக்க மாட்டாங்க, உள்ளாக்கர் இருக்கு எனக்கு. பரவாயில்ல, உன்னால பத்திரமா வச்சுக்குமா. கரெக்டா பேசு. காலையில ஒரு பேச்சு பேசுறேன், இப்போ ஒரு பணத்தை பார்த்தோம்னா மாறுற பத்தியா? எல்லா மனுஷனும் மாறுவான்ப்பா, மாறாம இருக்க மாட்டான். மனுஷன் மாறுவான், நீ தெய்வம். நீ எப்படி மாறுற? அம்மா தெய்வம் உனக்கு பாவம். எப்படி தம் கட்டி பேசுனது பத்தியா? தூங்குறத விட்டுது இல்ல. நான் வந்து அவர் எங்க இருந்து வச்சிருக்க போறாரு, சரி கொடுத்து அனுப்புன்ற நம்பிக்கையில கொடுத்து அனுப்பிச்சேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த பாஸ்புக் நாங்க பாக்கல. நீங்க இத கூறு போடும்போது கூறு போட்டீங்க. இல்ல, ஏதோ ஒரு அடியில இருந்தது மாதிரி பேப்பரோட பேப்பரா. சரி, நான் எடுத்து பார்த்தேன். சரி விடு. இப்ப இதுல காசு இல்லன்னு மறந்து அழிச்சிடு. எரேஸ் பண்றோம் மண்டையில இருந்து. காசு இல்லன்னு இதே வேலைதான் உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான். எதுக்குமா இப்ப நீலி நீர் வெடிக்கிறேன் நீனு? சரி ஓகே சீன் போடாத. காசே இல்ல. காசு இல்ல மாதிரி சும்மா இல்ல காசே இல்ல. சொன்னேன்
கண்ணாடி வேணுமா? கண்ணாடி வேணுமா? நான் கிறுக்கி இருக்கிறேன் இதுல 000 383 ரூபா வச்சுக்கிறாரு. இருந்தா நீயே வச்சுக்கின்னு சாப்பிடு போ, என்ஜாய் பண்ணு நீயே. அப்படிலாம் நான் என்ன இவ்வளவு நேரம் கத்த வச்சு அழ வச்சு இதெல்லாம் பண்ணேன். நீ இப்படி நீங்களும் விடாம தம் கட்டி பேசுறீங்க. காலையில என்ன பேசிச்சு இப்ப என்ன பேசுது பத்தியா? சட்டுன்னு மாதிரி எனக்கு 1 லட்சம் கொடு, 1 லட்சம் வச்சு என்ன நீங்க பண்ணுவோம்? இருக்கும்போது யாரோட பிள்ளைங்க நீங்க? மணி பார்வதியோட பிள்ளைங்க. அப்ப நீங்க இப்படி இருக்கும்போது பாருங்க பிள்ளைங்க இருந்தா உன் அக்கௌண்ட் சரி, இந்த பாஸ்புக் நீ வச்சுக்கோ, உன் பாஸ்புக் எனக்கு கொடுத்துறியா? போயிடு அப்படியே. பத்தியா உடனே போயிடு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காசை மட்டும் பாத்தீங்களா நான் மாட்டேன். எங்க அம்மா மாத்தி மாத்தி பேசுது. காலையில ஒரு பேச்சு பேசுச்சு, இப்போ ஒரு பேச்சு பேசுது. இது வந்து பிராங்க். ஓகே, அங்க பாரு. அதுக்குள்ள பிராங்கா? கேமரா வச்சிருக்கியா? நீலி கண்ணீர் வெடிக்கிற நீனு நான் நீ தாயா நீ. உன்னை கடவுள் வேற நான் சொல்லுங்க, அப்ப கூட காசு கொடுக்க மாட்டேன். 1 லட்சம் ரூபா கொடுத்துருந்து பத்தியா? எவ்வளவு தம் கட்டி 2 பேரும் பேசுறீங்க இல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணுங்க, as well as ஷேரும் பண்ணுங்க. ஓகே பை. கேஷ் நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. 383 நாளா டிவைட் பண்ணுங்க. ஓகே ஓகே ரூபா கூட வராது.